இதில் வந்து என்னன்னா நிர்வாகத்தில் இருக்கிற முக்கிய நிர்வாகி இருக்காங்க இல்லையா, அந்த தேவஸ்தாலயம் அதில் வந்து என்னதான் பூநூல் போட்டுக்கிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் அதில் பாதி பேர் கிறிஸ்டின் தான். திருப்பதிக்கு லட்டு தயாரிக்கிறதுக்காகவே ஒரு நாளைக்கு ஒரு 15,000 கிலோ நெய் தேவை, ஒவ்வொரு நாளும் தேவை. ரொம்ப தப்புண்ணா, அதான் கலைக்கூடாது. சாமி கும்பிட வராங்க, சுத்தமாக இருக்கணும். இந்த மாதிரி பண்ணுறதுலாம் என்னண்ணா? இந்த நிறுவனத்து மேலே ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்குது, அது அப்புறம் பேசுவோம். ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு கிறிஸ்டினாகவும், அவங்க அப்பா ராஜசேகர ரெட்டி இவங்களாம் ஒரு கிறிஸ்டின்னு, அந்த சர்ச்செல்லாம் அங்கே கட்டி கொடுத்துருக்காரு. அந்த திருப்பதி ஒட்டி மலை அடிவாரெல்லாம் சர்ச்சை கட்டி கொடுத்துருக்காரு. இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டுலாம் சமூக வலைதளத்தில் பரவிட்டு இருக்கு. மிஸ்டர் ஆணையர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு நாவையார் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் விஜய். ஓகே சார், இப்போ நாடு முழுசும் வந்து திருப்பதியில் இருக்கிற லட்டு பற்றிலாம் எல்லா பிரச்சனையும் போயிட்டுருக்கு. அந்த லட்டில் வந்து மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு, அதுக்கப்புறம் மீன் எண்ணெய் எல்லாம் கலக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ திருப்பதினாலே லட்டு தான் ஃபேமஸ்ஸு. கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் எல்லாம் லட்டு தான் முதல்ல கேட்பாங்க. ஸோ எங்கே சார் இந்த பிரச்சனை நடந்துச்சு, என்ன தான் சார் நடக்குது திருப்பதியில்? மிஸ்டர் ஆணையர் நேயர்களுக்கு வணக்கம். அதான் திருப்பதி என்றாலே திருப்பம் ஏற்படும் என்று அனைவரும் சொல்கிறத பார்த்துருக்குறோம். இப்போ 2 வாரமாக திருப்பதி என்றாலே இந்த யூடியூப்பில், சமூக ஊடகங்களில், செய்தி பத்திரிகைத்தாளில் எல்லாம் ரொம்ப ஒரு மோசமாக ஒரு விளைவை ஏற்படுத்துகிற வகையில் ஒரு செய்தியெல்லாம் பரவிட்டுருக்கு. அது வந்து என்ன பிரச்சனைனா, திருப்பதிக்கு லட்டு தயாரிக்கிறதுக்காகவே ஒரு நாளைக்கு ஒரு 15,000 கிலோ நெய் தேவை, ஒவ்வொரு நாளும் தேவை. அப்போ ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கர்நாடகாவில் நந்தினி அந்த நிறுவனத்துக்கிட்ட இவங்க ஒப்பந்தம் பண்ணி இவ்வளோ நாளாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கடந்த ஒரு 4.5 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சராக வரும்போது அவர் வந்து நந்தினி நிறுவனம் அப்போ வந்து ஜிஎஸ்டி, ஏற்றுக்கூதி இறக்குதி, இதுமாரி பெட்ரோல் டீசலு இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ₹1 சேர்த்து கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க, ஒப்பந்தத்தை மாற்ற சொல்லி. அப்போ முதலமைச்சர் பாரி கொண்டு போகிறாங்க. முதலமைச்சர் எங்கே கம்மி ரேட்டாக கிடைக்குதோ அங்கே ஒப்பந்தம் மாற்றி போடுங்கன்னு சொல்லிட்டாரு. அவ்வளோதான் அவர் சொன்னது. ஏன்னா ஏற்கனவே நந்தினி நிறுவனத்து மேலே சில அங்கே இருக்கிற நிர்வாகிகள் கோவத்தில் கூட இருக்கலாம். இது மாதிரி நிறுவனங்களை சேர்ந்து ஒரு 4-5 நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் போட்டாங்க. யார் கம்மியாக தராங்களோ அந்த நிறுவனத்துக்கெல்லாம். அப்போ ₹400, ₹350, ₹360, இது மாதிரிலாம் யாரும் தராங்களா போட்டாங்க. அதில் தமிழகத்தில் சார்ந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு நிறுவனம் அதில் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த நிறுவனத்து மேலே ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்குது, அது அப்புறம் பேசுவோம். ஒப்பந்தம் போட்டாங்க, அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இடையில லட்டு ஏதோ சுமல் கொஞ்சம் மாறி இருக்கு, சுவை மாறி இருக்குன்னு சொல்லி ஒரு சர்ச்சை வரும்போது, இப்போ இல்லை 4-5 மாதத்துக்கு முன்னாடி வரும்போது அதை உடனே ஆய்வுக்கு அனுப்புகிறாங்க. ஜூலை மாதம் ரிசல்ட் வந்துருச்சு. ஜூலை மாதம் வந்த ரிசல்ட்டு ஆமாம் வெளிப்படுத்தாமல் வச்சிருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் ஆந்திராவில் இந்த வெள்ளம் நீர்லாம் அடிச்சது இல்லையா, மழையெல்லாம் வந்து மக்களுக்கு சரியாக செய்யலை. சந்திரபாபு நாயுடு வந்து 100 நாள் சாதனை, ஆட்சிக்கு வந்து 100 நாள் சாதனையில் பட்டியல் வெளியிடும் போது அவர் ஜெகன்மோகன் ரெட்டி அதை சொன்னார். நீங்கள் என்ன கிழிச்சிங்க 100 நாளில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி அவர் ஒரு பட்டியல் விட்டார். அந்த கோவத்தில் தான் டக்குன்னு திருப்பதி மேலே திசை திரும்பினுச்சு இந்த இந்த ரிப்போர்ட்டை. ஆமாம், ஆனால் அந்த ரிப்போர்ட் வந்த உடனே இவங்க நெய் நிறுவனங்கள்லாம் வான் பண்ணாங்க, இதுமாரி கூட தரமாக கொடுக்க சொல்லி. தரமாக கொடுத்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் சார்ந்த திண்டுக்கல்ல அந்த நிறுவனம் மட்டும் தரம் இல்லாத இருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டதுக்கு நாங்கள் தரமாக தான் கொடுக்குறோம், இங்கே மாசு கட்டுப்பாட்டு அந்த வாரியம் மூலியமாலாம் நாங்கள் அதை ஆய்வு பண்ணிருக்கிறோம், நல்ல நெய் தான் அப்படின்னு சொல்லி இவங்க தரப்பு சொல்கிறாங்க. அதை வந்து உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் விளையாடக்கூடாது. அது வந்து திண்டுக்கல் நிறுவனத்து மேலே ஒரு பெரிய கோபத்தில் இருக்கிறாங்க. ரைட்டு. இப்போ என்ன விஷயம்னா, இந்த கோயில் வந்து ஒரு புனிதமான கோயில், இந்து மக்கள் ஒரு புனிதமான இடம். அந்த திருப்பதிக்கு போயிட்டு வந்தாவே நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு திருப்பம் ஏற்படும், ஒரு நம்பிக்கையில் போகிறாங்க. அந்த லட்டு வந்து ஒரு பிரசாதம். அது அவ்வளோ பணிவாக வாங்கி இப்போ நம்ம வீட்டுக்கு திருப்பதி போயிட்டு வந்தோம்னா நம்ம சார்ந்த நண்பர்களுக்கு, சொந்தங்களுக்கெல்லாம் அந்த லட்டு கொடுப்போம். அவங்க அது பிரசாதமாக சாப்பிடுவாங்க, அந்த கடவுளை வேண்டிக்கிட்டு சாப்பிடுவாங்க, அது இயல்பு. இந்த விஷயத்தில் இந்த மக்கள் புண்படுற மாதிரி நடத்தக்கூடாது இல்லையா, எவ்வளோ ஒரு கேவலமான செயலை. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன பிரச்சனைனா, ஜெகன்மோகன் ரெட்டி அதாவது சமூக வலைதளத்தில் பரவரத்தை சொல்கிறேன். ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு கிறிஸ்டினாகவும், அவங்க அப்பா ராஜசேகர ரெட்டி இவங்களாம் ஒரு கிறிஸ்டின்னு, சர்ச்செல்லாம் அங்கே கட்டி கொடுத்துருக்காரு. அது திருப்பதி ஒட்டி மலை அடிவாரெல்லாம் சர்ச்சை கட்டி கொடுத்துருக்காரு. இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டுலாம் சமூக வலைதளத்தில் பரவிட்டு இருக்கு. எது எப்படி இருக்கணும், இது போன்ற செயலெல்லாம் எந்த ஒரு முதலமைச்சரும் தலையிட மாட்டாங்க.
ஏன்னா அவங்களுக்குலாம் பிரச்சனை திரும்பி ஆமாம், வந்துரும். அதான் தலையிட மாட்டாங்க. பட் சமூகத்தில் அப்படி பரவிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜெகனே நீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டிருக்காரு, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அது நிர்வாகமே வேற, அதெல்லாம் தலையிட்டதில்லை அப்படின்னு சொல்லி அவரே வாலண்டியராக போயிட்டு ஒரு நீதிமன்றமே அவர் ஒரு மனு போட்டிருக்காரு. இது ஒரு பக்கம் நடக்குது. மத்தியில் உள்துறை அவங்க வந்து ஒரு ஆய்வு பண்ணி முழு அறிக்கை அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே துணை முதல்வர் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஃபார்ம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டாரு. இது ஒரு பக்கம். இது விசாரணைலாம் முடுக்கி விட்டாங்க. ஆனால் இதில் வந்து என்னன்னா, நிர்வாகத்தில் இருக்கிற முக்கிய நிர்வாகி இருக்காங்க இல்லையா, அந்த தேவஸ்தாலயம், அதில் வந்து என்னதான் பூநூல் போட்டுக்கிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் அதில் பாதி பேர் கிறிஸ்டின் தான். தகவல் தெரிய வருது. அந்த கிறிஸ்டின் வந்து இயேசு மாதா வணங்குறவங்க மற்ற இந்து கடவுளாக இருக்கட்டும் முஸ்லீம் கடவுளாக இருக்கட்டும் சாத்தான்னு சொல்லுவாங்க. இயல்பாகவே எந்த சாமி பேரை சொன்னாலும் சாத்தான் அப்படிம்பாங்க. அது மாதிரி அவங்க சொல்லக்கூடியவங்க. அதனால இதுல வந்து ஒரு முக்கிய நிர்வாக குழுவில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகளே பெரும்பாலும் கிறிஸ்டின் தான் இருக்கிறாங்க. ஒரு புள்ளி ஒரு சொல்லுது. தமிழ்நாட்டுல வந்து கோயில்ல இருக்கிறவங்க எல்லாமே வந்து இந்து தான் இருக்கணும்னு சொல்லி அந்த ரூல்ஸ் சட்டமே இருக்கு. இருக்கு. அங்க இல்லையா சார் அந்த மாதிரிலாம்? அது எப்படின்னா, இவங்க அப்பா ஜெகன்மோகனுக்கு அப்பா ராஜசேகர் இருக்காரு, அவர் உள்ள காலத்துல இருந்தே அவங்க தொட்டு இருக்கிறாங்க. பட் இதுல எங்க ஒரு குளறுபடி நடந்துருக்குன்னா, அந்த கமிட்டி மாத்துவாங்க. எப்ப ஆட்சி மாற்றம் வரும்போதெல்லாம் அங்க நிர்வாகி கமிட்டி மாத்துவாங்க. அந்த கமிட்டிலும் பெரிய கோடீஸ்வரன் தான் இருப்பான். சாதாரண எல்லாம் போட மாட்டாங்க. ஒரு 4-5 ஸ்டேட்டுக்கு போடுவாங்க. அதெல்லாம் பெரிய கோடீஸ்வரன் தான் இருப்பாங்க. அது மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு சாதாரண ₹1 கூடுதலா தர்றதுக்கு பல்லாயிரம் கோடி கிட்டத்தட்ட அந்த கோயில் மூலியமா வருஷத்துக்கு 3000 கோடி அந்த ஆந்திரா அரசுக்கு வருமானம் கிடையாது. உண்டியல் பணம் மட்டும். அது இல்லாம தங்கம் அதெல்லாம். ஆமா, உண்டியல் பணம் மட்டுமே சொல்றேன். இது போன்ற வருமானம் தரக்கூடிய ஒரு கோயிலை இவங்க எப்படி கட்டி காப்பாற்றலாம்? இதுல ஒரு அரசியல் பாலிடிக்ஸ் பண்றாங்க. அது ரொம்ப ஒரு கேவலமான செயல். யாரா இருந்தாலும் முதல்வர் இதுமாரி விஷயத்தான் தலையிட மாட்டாங்க. பட் அங்கே நிர்வாகத்தில் ஏதோ ஒரு குளறுபடி நடந்திருக்குது. இப்போ வந்து அந்த கோயிலை புனிதம் ஏற்படுத்தணும், எல்லாம் கழுவணும், போகணும், சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேலை நடந்துகிட்டு இருக்காங்க. பூஜை பண்றாங்க. இது ஓகே. இது அவங்க அந்த இந்து மக்களுடைய மனசுல பட்டத்தை நீக்கிறதுக்காக அது நிர்வாகம் பண்ணிட்டு இருக்குது. அது வரவேற்கத்தக்கது தான். மேலும் இதுமாரி சம்பவம் நடக்காம இருக்கணும். சரி, இந்த மாட்டு கொழுப்பு பன்றி கொழுப்புலாம் எப்போ இல்லைங்க சார் கலக்குறாங்க? சில பேர் சொல்றாங்க 4-5 வருஷமாவே நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்போ இல்லைங்க சார் கலக்குறாங்க? தெரியும். 4-5 வருஷமாலாம் இல்லை. அதாவது இப்போ இதில் வந்து திண்டுக்கல் அந்த நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனம் மட்டும்தான் கலந்துறதுன்னு கம்ப்ளைண்ட்டு. அந்த நிறுவனம் நெய் வழங்குறத பார்த்தீங்கன்னா அங்கே பண்ணுற உற்பத்தியில் அங்கே நட்டு தயாரிக்கிறதுல ஒரு 0.5% தான் இவங்க நெய். மற்ற நெய்யில் எதுவும் பிரச்சனை இல்லை, தரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் மக்கள் பயப்பட தேவையில்லை. அதுமாதிரி லட்டு பிரச்சனை இப்படி ஓடிட்டு இருக்கும்போது இன்னொரு புறம் சமூக வலைதளம்லாம் பாலிலிருந்து தானே நெய் வருது, அது சைவமா அசைவமா அப்படின்னு விவாதம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு படி மேலே போய் சில பேர் தாயை கொச்சப்படுத்துற மாதிரி தாய்ப்பால் சைவமா அசைவமா அப்படிங்கிற மேலேக்கு விவாதம் பண்ணுறதுக்கு, அதுக்கு பதில் போடுறதுக்கு சமூக ஊடகங்கள்லாம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஒரு சங்கடப்பட வேண்டிய விஷயம். யார் இதில் தப்பு நடத்தினாலும் தப்பு தண்டனை பெறணும், அதான் நம்ம நோக்கம். அதை உரிய தண்டனை கிடைக்கிறதுக்கு உண்டான அத்தனை வேலையும் விசாரணையும் முடிக்கப்பட்டுருக்குது. சமூக வலைதளங்களில் தயவுசெய்து ஒரு தாயை கொச்சப்படுத்துகிற மாதிரியோ ஒரு பாலை கொச்சப்படுத்துகிற மாதிரியோ நடந்து கொள்ள வேண்டாம்னு நம்மளுடைய அன்பான வேண்டுகோள். சரி சார், இவ்வளோ நேரம் நம்ம பேசணும். இது வந்து பொதுமக்கள் பார்வைக்கு விட்டுருவோம் சார். நம்ம அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லி அதையும் பார்ப்போம் சார். வணக்கண்ணா. திருப்பதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாட்டோட கொழுப்பு வந்து கலந்துருக்காங்கன்னு உச்சமன்ற இதிலே வந்து நிரூபிச்சிருக்காங்க. இது வந்து பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தவறு. ஏன்னா நான் வந்து ஒரு கால் டாக்ஸி டிரைவரு. இப்போ போன மாதம் 2 வாட்டி போயிட்டு வந்திருக்கேன் திருப்பதியில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்ற வேண்டிய பொருள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா மாலை போட்டிருப்பாங்க, விரதம் இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து பண்ணுது வந்து அது மிகப்பெரிய தவறு. அதை வந்து கண்டிப்பாக அந்த தவறு செஞ்சவங்க வந்து கண்டிப்பாக அதுக்கு என்ன தண்டனையோ அது கிடைச்சாகணும். ஏன்னா அது வந்து இருக்கிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கடவுள் அவர். பெருமாளோட வந்து பார்த்திங்கன்னா அவரை கும்பிட வேண்டிய வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் மிகப்பெரிய ஒரு இது என்னன்னா, இருக்கிறதுலே கோடிக்கணக்கான பணம் அந்த கோயிலுக்கு வந்து நிறைய பேர் டொனேஷனாக கொடுக்குறாங்க, நிறைய பேர் கொண்டு போய் போடுறாங்க. இவ்வளோ பணம் இருக்க வேண்டிய இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு தவறு பண்ணுறாங்கன்னா அது வந்து ரொம்ப பெரிய மிக தவறு. உண்மையாக கண்டிக்கிறேன். திருப்பதி லட்டுல மாட்டு கொழுப்பு மீன் எண்ணெய் கலக்குறாங்கங்கிறது செய்திகள் பேப்பரில் வர்றது பார்த்தோம். எது எப்படி இருந்தாலும் ஆன்மீகம் கடவுள் நம்பிக்கைங்கிறது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு எல்லா மத மக்கள் எல்லா ஜாதி மக்களுக்கும் உண்டது. எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது கடவுள் நம்பிக்கைங்கிறது.
அதில் தவறு யார் செஞ்சாலும் நிச்சயம் தண்டிக்கப்படும். அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. அது கட்சி இதுக்கெல்லாம் தாண்டி, அரசியலெல்லாம் தாண்டி உண்மையிலே தவறு நடந்திருந்தால் தண்டிக்கப்பட வேண்டும். இல்லைன்னா அந்த கடவுள் நம்பிக்கைக்கே கேள்விக்குறியாயிடும். அது ரொம்ப தப்புண்ணா. அதான் கலைக்கூடாது. சாமி கும்பிட வராங்க, சுத்தமா இருக்கணும். இந்த மாதிரி பண்றதுலாம் என்னண்ணா? சாமி போறதுனால அது தப்பு. அது மாதிரி கலக்கக்கூடாது. இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சா அந்த கோயிலுக்கு நம்ம வரக்கூடாது. இந்த மாதிரிலாம் நினைக்கும் போது நம்ம ஏன் இந்த கோயிலுக்கு வரணும்? மாட்டு கொழுப்புலாம் செஞ்சு விற்கிறாங்க, நம்ம வேணாம். நிறைய பேர் அந்த பக்தர்கள் அந்த கோயிலுக்கு போகாம இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இதெல்லாம் கோர்ட் இதுக்கு வந்து நிறைய நடவடிக்கை சீக்கிரமா எடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். நிறைய பேர் உண்மையா நினைச்சு வர்றாங்க. அவங்க ரொம்ப பக்தியா நிறைய பேர் வராங்க. இந்த மாதிரி அவங்க மாட்டு கொழுப்பு கலந்து அவங்க லட்டுல கொடுத்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும். திருச்செந்தூர்லயே இப்படிதான் பண்றேன்னு சொல்றாங்க. அந்த சப்ளை அப்படிதான் பண்றேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் தப்பு ரொம்ப. அது என்ன பண்ற நடவடிக்கை எடுக்கணும் கோர்ட். சாமிக்கு கொடுக்கறது அது பிரசாதம், அதையும் ஒழுங்கா பண்ணனா அது தப்பு. கொழுப்பு இருந்ததுன்னா மாட்டு கொழுப்பு, அப்புறம் பன்னி கொழுப்பு எல்லாம் சேர்த்துதான் சொல்கிறாங்க. அது அந்த ரிசர்ச்சுக்கு போய் வந்தது தான் தெரியும் அது எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நெய்யிலேயே ஃபேக்டர்ஸ் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப ஏன் இது தேவையில்லாமல் ஏன் இது போட்டாங்கன்னா, எடைக்கு எடை அடிக்கிறதுக்காக கமிஷன் போட்டானுங்களா என்ன ஏதுன்னு தான் ஒன்றுமே தெரியல. அது ஒரு ரிசல்ட் வந்ததுனால தான் நமக்கு எல்லாருக்கும் அது புலப்படும். ஆனால் இதில் வந்து அசைவம் மாதிரி சேர்க்கறது நல்லது கிடையாது. ஏன்னா எல்லாருமே வெஜிடேரியன்ற நம்பி தானே எல்லாருமே வாங்குறாங்க. அதுக்காக இதுக்கு உரிய நடவடிக்கை அவங்க தான் எடுக்கணும். சரி சார், ஒரு நேரம் உங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி எங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் வச்சு ரொம்ப நன்றி சார். சரி மக்களை, இது மாதிரி நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் மிஸ்டர் ஆனந்த் சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.